ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாவே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல பிள்ளைங்க கிளம்புறாங்க அப்படின்னா, பிள்ளைங்க வந்து நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பாங்க. புது ஃப்ரெண்ட்ஸு, புது சப்ஜெக்ட்டு, புது கிளாஸு, புது டீச்சர்ஸ் அப்படின்னு. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் தலகால் புரியாம அவசர அவசரமா கிளம்பி அவங்கள அனுப்புறதுலயும், பூஜை பண்றதுலயும், அவங்களுக்கு வேணுங்கிற லஞ்ச் பாக்ஸ் கேட்டு கேட்டு ரெசிபி பண்றதுலயுமே குறியா இருப்போம். அதே மாதிரி என்னோட லைஃப்ல எல்லார் வீட்லயுமே அப்படிதான் நடந்துட்டுருக்கும். என்னோட வீட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெறைய பேர் வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்படிங்கும்போது வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம் அந்த மாரி தான் இருக்கும். நானும் அந்த மாரி தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கேட்பாங்க. அதாவது வெஜ் பிரியாணி, தக்காளி சாதம், அதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி தான் வச்சு குடுப்பேன். ஆனா வந்து நான் இந்த வாட்டி வந்து பிள்ளைங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா கேட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்றத லஞ்ச் பாக்ஸுக்கு சொல்றேன். அதுக்கு மொத நாள் தான் நாங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம்னு ஷார்ட் வீடியோல போட்டுருவேன் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நைட்டுக்கு வந்து பூரியும், மஷ்ரூம் மசாலாவும் வச்சிருந்தோம். மஷ்ரூம் கிரேவியும் வச்சிருந்தேன். அது வந்து கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. ஸோ அது நாளைக்கு பிள்ளைங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு குடுத்துரலான்ட்டு நான் அத பாக்ஸ்குள்ள எடுத்து வச்சிருந்தேன். அந்த மாவுல வந்து பூரி போட்டுட்டு, குருமாவையும் நல்லா சூடு பண்ணிட்டு அவங்களுக்கு குடுத்தாச்சு. அதிலேயே வந்து எக்ஸ்ட்ரா நல்ல வேள ஒரு 3 எண்ணம் எக்ஸ்ட்ராவும் வந்துச்சுன்றதுனால, அவங்க அப்பாவுக்குமே அதையே குடுத்தாச்சு. அப்ப எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேல வந்து கொஞ்சம் முடிஞ்சுட்டு. கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்றதுனால, எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் நல்லாவே இருந்துச்சு. அதாவது சாமி கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே நவீன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறான் அப்படின்றதுனால, கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏத்தி காலையிலேயே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, அவனுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணி முடிச்சுட்டு, தான் கிளப்பிக்கிட்டு இருந்தேன். இந்த கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். அந்த அரைக்கீரைய வந்து நல்லா 2, 3 டைம் வந்து கழுவிட்டு, நல்லா ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகு, அப்புறமா நல்லா பூண்டு எல்லாத்தையுமே நல்லா இடிக்கல்ல வச்சு தட்டிட்டு, இல்லன்னா மிக்ஸிலனாலும் 1, 2மா நல்லா தட்டி விட்டுட்டு, அத நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு, நல்ல ஒரு பொறுக்குற சூட்ல வந்து ஆறுனதுக்கு அப்புறமா, அதில வந்து லைட்டா பெப்பர் தூள் போட்டு, லைட்டா உப்பும் சேர்த்துட்டு குடுத்தோம் அப்படின்னா, அந்த கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட அத சூப் மாதிரி நல்லா குடிச்சுருவாங்க. உடம்புக்கு வந்து நல்ல ஹெல்த்து. சளியும் நல்லா குறைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து சம்பா ரவையில தான் பிரியாணி கேட்டிருந்தாங்க பிள்ளைங்க. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் வீக் வந்து பண்ணியிருந்தேன். கொண்ட சேர்த்து பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சுன்றதுனால, அதுதான் ஃபர்ஸ்ட் டே வந்து வேணும் அப்படின்னு நவீன் கேட்டிருந்தான் லஞ்ச் பாக்ஸுக்கு. ஸோ அது ஆர்த்திக்குமே ரொம்ப பிடிக்குன்றதுனால அதான் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து 1 கப் அளவுக்கு சம்பா ரவைய நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அது ஆறட்டும். இப்ப கொஞ்சமா நெய் சேர்த்துருக்கேன். பிள்ளைங்கன்றதுனால ஃபுல்லாவே நெய்யில தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்கல. கேரட், கேப்சிகம், ஆனியன், அப்புறமா ஒரு பாக்கெட் அளவுக்கு பச்சை பட்டாணி, இடிச்ச இஞ்சி, பூண்டு, இப்போ ஒரு 2 பச்சை மிளகாவ குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா மல்லி இலையும், புதினாவும் கட் பண்ணிட்டு சேர்த்துட்டேன். இப்ப தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கி வரும்போதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா இல்ல மட்டன் மசாலா தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்க. அத வந்து நல்லா அடி பிடிச்சிராம, நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா, தீய நல்லா மீடியம்ல வச்சுக்கோங்க. 1 கப்க்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து வச்சிருந்தேன். அளந்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் சம்பா ரவைன்றதுனால கொஞ்சம் தண்ணி எடுக்கும். பார்த்துக்கணும். கொஞ்சம் அப்படி உங்களுக்கு தண்ணி காணல அப்படின்னா, கொஞ்சமா வெந்நீ கொதிக்க வச்சுட்டு லைட்டா சேர்த்துக்கலாம். இது வந்து எனக்கு கரெக்ட்டான அளவா இருந்துச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு, அந்த காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா, தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கும்போது, நம்ம இந்த வறுத்து வச்சிருந்த அந்த ரவைய வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா சேர்த்து விடணும். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா, ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துல நல்லா வெந்துரும். டேஸ்ட் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஸ்மெல்லே நல்லாருக்கும். அந்த நம்ம வந்து நார்மலா ரைஸ்ல பிரியாணி செஞ்சு சாப்பிடுறத விட, இந்த மாரி அந்த கோதுமை ரவை இந்த மாரி பண்ணும்போது, அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து ஹெல்தியா இருக்கும். ஃபைனலா ஒரு 1/2 லெமனோட கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்துருந்தேன். அந்த சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இல்ல அப்டின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து அந்த காய்கறி எல்லாம் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த சமயத்துல சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இதெல்லாம் பண்ணிட்டு அங்க விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே, ஆர்த்தி வந்து தயிர் வெங்காயத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டா. அவளே அத பேக் பண்ணவும் செஞ்சுட்டா. நான் வந்து பிள்ளைங்களுக்கு 2 பேத்துக்குமே இது பண்ணி வச்சுட்டேன். அடைச்சு வச்சுட்டேன். இது கூட எனக்கு என்ன காம்பினேஷன் பிடிக்கும் அப்டின்னா, இவங்களுக்கு வந்து கொஞ்சமா தயிர் வெங்காயமும், அரிசி அப்பளமும் இருந்துச்சு. பக்கத்துல ஒரு மாமி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு டேஸ்ட்டு. அததான் நான் வறுத்து வச்சிருந்தேன். அது வந்து இவங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விட்டேன். எனக்கு இதுக்கு வேற எதுவுமே காம்பினேஷன் வேண்டாம். நல்லா லெமன் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நவீன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்ப 8த் போயிருக்கான் அவன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேண்ட் போட்டுட்டு போறான். அது பார்க்குறதுக்கு அவனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு. புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரப்போறாங்க. புது சப்ஜெக்ட்டு. ஆல்ரெடி 1 வீக்குக்கு முன்னாலயே நான் அவனுக்கு சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். வீட்லயே கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ணி விட்டுட்டேன்றதுனால, கொஞ்சம் அந்த ஸ்கூல் போற மோடுக்கு கொண்டு வந்தாச்சு அவன. நல்ல இன்ட்ரெஸ்ட்டா தான் கிளம்பி போயிட்டுருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன், எங்க மேடம்கள்லாம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு,
ஒரே எதிர்பார்ப்போட கிளம்பி போயிட்டுருந்தான். இந்த பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி விடுறது கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா, அவங்கவங்களோட புக்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி லைட்டா சொன்னா போதும் எடுத்துட்டு போயிருவாங்க. என் வீட்டுக்காரங்கள கிளப்பி விடுறதுக்குள்ள இவங்கள கிளப்பிட்டு இருக்கும்போதே அவங்களும் இன்னைக்கு ரொம்ப குயிக்காவே கிளம்பிட்டாங்க. ஃபோன் எடுத்துட்டீங்களா? லஞ்ச் எடுத்துட்டீங்களான்னு எல்லாத்தையும் கேட்டு எல்லாரையுமே கிளப்பி விட்டாச்சு. கிளப்பி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தெருவே ஏதோ எனக்கு வெறிச்சுன்னு இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே 1 வீக்குக்கு முன்னாலே ஆர்த்திக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிட்டு, நவீன் வந்து வீட்ல இருந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியல. ப்ளஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாசல்ல தான் நின்னு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கிரிக்கெட் எல்லாமே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அப்புறம் அப்பப்ப வந்து தண்ணி தாங்க ஆன்ட்டின்னு சொல்லி தண்ணி கேட்டு குடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து கூட யாரோ இருக்கிற மாரியே இருக்கும். இப்ப அட் அ டயத்துல எல்லாருமே கிளம்பி போனோனே எனக்கு ஏதோ வீட்லயே அப்படியே வெறீர்ன்றத மாரி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ண நம்ம எல்லாத்துக்குமே அதுக்கப்புறமா வீட்ல வேலைங்கிறது கரெக்ட்டா எல்லாமே இருக்கும். இருந்தாலும் பிள்ளைங்க கிளம்பி போனோனே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இருந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு அவங்க எல்லாமே வச்சுட்டு போன எல்லா திங்ஸையுமே ஃபர்ஸ்ட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் ஹால்ல உள்ள எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒண்ணு ஒண்ணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டுருந்தேன். இந்த லெமன் ஊறுகாய் வந்து அப்பா வீட்லேருந்து லெமன் பறிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில போட்டு வச்சிருந்தது தான். சைடிஷ் எதுவும் இல்லாத சமயத்தில எனக்கு நல்லாவே கை குடுக்கும். இன்னைக்கு வந்து ஆல்ரெடி சாம்பார் வச்சு அவியல் ஃபர்ஸ்ட் டே அப்படின்னாலே எங்க அம்மா வந்து சாம்பார் வச்சு அவியல், பாயாசம் அந்த மாரி தான் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வைப்பாங்க. அதுக்கு தான் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிள்ளைங்க இந்த ரவ பிரியாணி கேட்டதுனால, அத நான் ரெடி பண்ணி குடுத்துட்டேன். அப்புறமா மொத நாள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அங்க வந்து பதனி குடிச்சிருந்தோம் ஒரு கடையில. அந்த தாத்தா வந்து ம் கருப்பட்டி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உடங்குடி ஒரிஜினல் கருப்பட்டி. நல்ல மனம் வந்து சூப்பரா இருந்தது. ஸோ அது 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறமா என்னோட ஆல் டைம் ஃபேவரைட் வந்து சில்லு கருப்பட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாமே எடுத்து நான் அந்தந்த இடத்துல வச்சுட்டுருந்தேன். அவியலுக்கு வந்து காய் எல்லாமே கட் பண்றதுக்கு அத பாதி பாதியா கட் பண்ணி தண்ணீல போட்டுட்டேன் கழுவுறதுக்கு. எனக்கு இவங்களுமே குயிக்கா போறேன்னு சொல்லவே இல்ல. அந்த டயத்துல பிள்ளைங்களோடயே கிளம்புனதுனால, எல்லாம் காய போட்டு ஆனா சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டேன். அந்த பிள்ளைங்களுக்கு வச்சிருந்த அப்பளமும், ஊறுகாயும் வச்சு இவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன், கிளப்பி விட்டுட்டேன். அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அடிக்கடி வந்து உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இந்த மாதிரி வந்து கருப்பட்டியில பண்ணிட்டே இருப்பேன்றதுனால, கருப்பட்டி எப்படியும் ஒரு 1 1/2 கிலோவாவது மாசம் எனக்கு தேவைப்படும். அதனால அது எல்லாமே எடுத்து எறும்பு வராம எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அப்படியே வீடே வெறீர்ன்னு இருந்ததுன்றதுனால அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிச்சன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த சாதம் வந்து எல்லாத்துக்குமே வச்சு குடுத்துட்டேன் இல்லையா? மீதம் இருக்கிற சாதத்த வந்து எனக்கு இந்த ஹாட் பாக்ஸ்ல உடனே நான் மாத்தி வச்சுட்டேன் அப்படின்னா, மதியத்துக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருக்கும். அப்ப வடிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுருவேன் நான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பிரியாணி, அந்த ரவா பிரியாணி எல்லாத்தையுமே எடுத்து உள்ள வச்சுட்டு, அப்புறமா சிந்தி கிந்தி வச்சிருந்தது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்களா, ஒரே சாம்பாரா தான் வச்சிருந்தேன். வச்சு அப்பளம், ஊறுகாய் வச்சு தான் அனுப்பியிருந்தேன். இதான் இன்னைக்கு மதியம் எனக்கும். எல்லாரும் வெளியில போன கையோட ஃபர்ஸ்ட்டு அந்த சாதத்த எல்லாமே ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டு, இந்த அடுப்பையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, அந்த பாத்திரத்த எல்லாத்தையுமே நல்லா தண்ணீல ஊற போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுட்டு வந்து இது பண்ணோம் அப்படின்னா, நல்லா அந்த பாத்திரம்லாம் நல்லா ஊறி போய் இருக்கும். நல்லா கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால அத பண்ணிட்டேன். நான் இப்ப சாப்பிடுறதுக்கு வந்து இந்த அந்த ரவா பிரியாணி தான் காலையில எனக்கு டிஃபனுக்கு. இப்ப வந்து என் பொண்ணு வந்து சில்லு கருப்பட்டியில நீ வேற எதெல்லாமா பண்ணுவேன்னு கேட்டிருந்தான்றதுனால, நான் வந்து சுக்கு காப்பி போடுவேன் இந்த மாதிரி. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி மட்டும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா, ஒரு 2 சில்லு கருப்பட்டிய நல்லா தட்டி சேர்த்துக்கணும். இப்ப சேர்க்கும்போது வந்து மிளகு, சுக்கு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா மல்லி மட்டும் சேர்த்திருந்தேன். நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது, இந்த பிரியாணியோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சுமதிஸ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு விளாக்ல சந்திக்கலாம். நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணலாம் சுமதிஸ் வேர்ல்ட்ல.